விசிகா ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிட்டு, சின்ன சின்ன கட்சிகள் கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன சின்ன கட்சிகள் என்று பார்க்காது. இப்போ வேல்முருகன் வந்து தனியாக நிற்கிறான்றாரு. இது வரைக்கும் அந்த வன்னியர்கள் வாக்கு வேல்முருகனுக்காக போடுறவங்க எங்கே வந்தது? திமுக கூட்டணிக்கு வந்து. இப்போ வேல்முருகன் தனியாக நிற்கிறாருன்னா திமுக கூட்டணிக்கு அது வராது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கும்போது அந்த வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு மைனஸ் ஆகும். இப்படி வரும்பொழுது இதுவரை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது பட்டியல் சமூகத்தில் விசிகாவுக்கு பிரச்சனை, இந்த வாக்குகள்லாம் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியும் போக வாய்ப்பு. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஒரு கட்டத்தில் பேசப்பட்டது வந்து இப்பொழுது வந்து தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. விஜயும் வந்து தனியாக வருவோம் இல்லை அணியாக வருவோம்னு அன்றைக்கி எப்படி சொன்ன மாதிரி இன்றைக்கும் வந்து ஆதவர்ஜன் 234 இவர் வந்து திமுக அதாவது தாவேகா தலைமையில் தான் ஆட்சி அமையும்னு இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த 118 வாங்கிடுவோன்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை போல தெரியுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து யாருக்கு வந்து லாபம்னா நாம் தமிழர் கட்சி போன்றவர்களுக்கு லாபம். அப்போ இந்த மக்களை வந்து இரண்டு தரப்பும், திமுகவும் சரி, மினி திமுக என்று ஒரு அழைக்கப்படும் வந்து தாவேகாவும் சரி, இப்போ ரெண்டு பேருமே மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்த போய் தான் அந்த கரூர் துயர சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் தாண்டி ஓட்டு போகிறதுனா எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போனோன்னா ஒன்று நீங்கள் கேட்டீங்க என்ன லாபம்னு, எப்படி வரும் லாபம்? இப்போ இந்த ரெண்டு கட்சியும் தவிர்த்து ஓட்டு போடணும்னு நினச்சா அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியும் போக வாய்ப்பு. விஜய் வந்து எதிர்பார்த்த மாதிரி 15%, 20 அதெல்லாம் இல்லவே இல்லை. 5-6% அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது அதுதான் நடக்கும்னு நான் சொல்லலை. என்னுடைய கணக்கில் 8-12 சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது அதிகபட்சமாக போனால் 15 வரும்னு பல இதில் பேசி நான் இன்னும் அதே கருத்தில் தான் இருக்கேன். அது ஒரு கால் 15க்கு போகாமல் 12லேயே நிற்கலாம். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் அப்படி குறைஞ்சதுன்னா அந்த 5% எங்கே போகும்? திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்கின்றன, அவர்கள் மீது அதிருப்தி இருக்குது, திமுக மீது பெருத்த அதிருப்தி இருக்கிறது. அங்கே போகாமல் அது சீமானுக்கு வரும் பட்சத்தில் போன தடவை 8.22ன்றது அந்த 5% குறைந்தபட்சம் வந்து சீமானுக்கு கூடும். வாக்கு வங்கி 8 + 5 ஒரு 13, இந்த 12லேருந்து 15 ரேஞ்சுக்கு சீமான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு இருந்தார் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், நாம் தமிழர் கட்சி வந்து பட்டியல் சமூக வாக்குகளை பெரும்பாலும் இந்த தேர்தலில் அவங்க பக்கம் திருப்பிட்டு வர்றதை வந்து களத்தில் பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து சீட்டை வந்து குறைச்சிருந்தாங்க, மதிமுக முன்கூட்டியே குறைச்சிருந்தாங்க. இப்போ விசிகாவுக்கும் கடந்த முறையை விட இந்த முறை வந்து சீட்டுகள் வந்து குறைய போகுது அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வெளியாகுது. ஸோ திமுக கூட்டணி கட்சிகள் இப்போது அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய சாதகமான சூழல் வந்து களத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார் இது? விசிகாவில் வந்து இப்போ வந்து அந்த இனத்து மக்கள் பெரிதாக நம்பிக்கை வைத்திருக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்ட டயத்தில் அநேகமாக இந்த காணொளி வெளியாகும்போது ஏதோ ஒரு கையெழுத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இடைப்பட்ட அந்த ஒரு நாளில் எப்படியாவது உள்ளே இழுத்து போட்டுருவாங்க. ஆனால் அவருடைய சிக்கல் என்ன, இழுத்து போட்ட பிறகும் அவருடைய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் குறைந்தபட்சம் 8 முன்னால் டபுள் டிஜிட்லாம் கேட்டுட்டு இருந்தார். அதெல்லாம் தாண்டி இப்போ 8 சீட்டுக்கு வந்துட்டார். இவங்க 5 தான் கொடுப்பேங்கிறாங்க. போன வாட்டி 6 கொடுத்தாங்க. அதில் 4 ஜெயித்தார். ஆனாலும் 4 நீ ஜெயிச்சதுக்கு மேலே 1 கொடுக்குறோம், 6லேருந்து 1 கம்மி பண்ணல, ஜெயிச்சதுக்கு மேலே 1 வந்து எப்படி வேணாலும் கணக்கு சொல்கிறது எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு வந்து 4க்கு மேலே 1 அதிகமாக கொடுக்குறோம் ஜெயிச்சதை விட அப்படின்னு சொல்லி அதுதான் கொடுக்குறாங்க. அவருக்கு அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 சீட்டில் நின்னால் தான் இந்த இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னால் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வருது. 2024 இந்த அங்கீகாரம் இப்போ வந்து இவர் வந்து 6 7 வாங்கினார்னா இந்த 8 கீழே வாங்கினா அது அங்கீகாரம் ரத்தாகிவிடும், அங்கீகாரம் இருக்காது. அங்கீகாரம் பெறப்பட்ட கட்சியும் வரும்போது தான் அந்த தனி சின்னம் போன்ற அந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து முன்னுரிமை.
அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடத்தணும்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வந்து முன்னுரிமை இருக்குதுன்னு இப்போ கூட சமீபத்தில் தேர்தல் ஆணையம் தீர்மானமாக சொல்லிடுச்சு. அதை வந்து நீதிமன்றமும் வந்து அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் கூட ஒரு தன்னுடைய தீர்ப்பு அல்லது அவளுடைய கருத்துக்களில் சொல்கிறாங்க. தாவேகா வந்து இந்த நெறிமுறைகளுக்கு எதிராக ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை அமர்வில். இப்போ என்ன தப்பு இருக்குது? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவன் எம்பி எம்எல்ஏலாம் வந்து தேர்தலெலாம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மாநாடு நடத்தணும், பரப்புரை நடத்தணும்னா ஏன் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது? நீங்கள் தேர்தலையே நிற்காத கட்சி கொடுக்கணும். நீங்களும் தேர்தலில் நின்று எம்எல்ஏ எம்பி வாங்குங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வாங்க, அப்போ நீங்கள் கேளுங்க. எடுத்தோடனே கேட்டிங்கன்னா எப்படி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது அதில் இன்னும் கூடவும் என்ன சொன்னாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனையோ தமிழ்நாட்டில் 2000 சொச்சம் கட்சி இருக்குது. 2000 சொச்சம் கட்சி புதுசாக ஆரம்பித்த கட்சியெல்லாம் சேர்க்காம சசிகலா அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தனியாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விருப்ப மனு வாங்குறாங்களாம், கூட்டம் அலைமோதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், 234 தொகுதிக்கு வந்து வாங்குறாங்களாம். இப்போ அவர் விஜய் வேறு தாவேகா விஜய் வந்து இப்போ இஃப்தார் நோம்பில் போயிட்டு தாவேகா தலைமையில் தான் ஆட்சி அமையுங்கிறார். இப்போ நேற்று வந்து ஆதவர்ஜுனா மற்றவங்களாம் வந்து நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம் 234 தொகுதியிலேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக நிற்கிறீங்கன்னு சொன்னால் அப்புறம் தாவேகா தலைமையில் ஆட்சி அப்படின்னு எங்கேருந்து வரும்? தலைமையில் ஆட்சி அப்படின்னு சொன்னாலே கூட்டணினா. நேற்று ஆதவர்ஜுனா இப்படி பேசுகிறாரு, காலையில் 234 தொகுதியிலையும் நாங்கள் நிற்கிறோம். சாயந்தரம் இஃப்தார் நோம்பில் போய் கூழ் குடிச்சிட்டு அந்த தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு ரைட்டு தேர்தலுக்காக வழக்கமாக ஆனால் என்னென்னா நம்ம வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இல்லை கிறிஸ்தவர்களுக்கு அந்த மாதிரிலாம் மத ரீதியாக பார்க்கல. இதை வந்து நீங்கள் வந்து செய்கிறதுல வந்து அவங்க தான் அதை செய்கிறாங்க. திராவிட மாடல்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் மட்டும் சிறுபான்மையினர் இடத்துல போய் அவங்கள மாதிரி வந்து அங்கே கேக்கு வெட்டுறது, தொப்பி அந்த அவங்களுடைய இஸ்லாமியர்கள் மாதிரியே தொப்பி போட்டுட்டு அந்த நோன்பு கஞ்சி, இந்த ரம்ஜான் நோன்பு புனித அவருடைய திருநாள் அதை ஒட்டி அதெல்லாம் நீங்கள் அது வந்து தேர்தலுக்காக எல்லாருமே அப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டி, அப்படி ஒரு சம்பிரதாயம், ரைட்? அது தப்பு இல்லை, அதை மக்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அந்தந்த மக்களை பொறுத்திருக்கு. அங்கே போய் என்ன பேசுகிறாரு? தாவேகா தலைமையில் தான் இங்கே ஆட்சி அமையும். அப்போ தலைமையில்னா கூட்டணி. ஆதவர்ஜுனா சொல்வது சரியா? 234 தொகுதியிலே நீங்களே நிற்கிறீங்கன்னா கூட்டணி எங்கே வரப்போகுது? நீங்கள் என்ன அர்த்தம்? ஒரு கால் 234 நிற்கும்போது பெரும்பான்மை பெறமாட்டோம் அப்படின்னு விஜயை நம்புகிறாரா? அவருக்கு தன்னம்பிக்கை இல்லையா? ஏன்னா கூட்டணி ஆட்சி வந்தால் தானே தலைமையில்னு வந்து அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு கால் 234 நின்னாலும் 118 ஜெயிக்க முடியாது, தொங்கு சட்டசபை அமையும், அப்போது எங்கள் தலைமையில் தான் சொல்ல வராரா? அப்போ பெரும்பான்மை பெறுவோம், 234 தொகுதியிலையும் நாங்கள் வந்து ஜெயிப்போம், 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம், வீட்டுக்கு ஒரு விஜயோ வந்து ஓட்டு போட்டாலே எங்களுக்கு 2 கோடி ஓட்டு வரும், 3 கோடி ஓட்டு வரும், கணக்கெல்லாம் சொன்னீங்களே. இது ஒரு பக்கம் இருக்க. நம்ம விசிகா விஷயத்துக்கு வந்தோம்னா இப்போ அங்கீகாரம் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவங்க அந்த 5க்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரை விசிகா வந்து இதை மீறி வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னால், அவருக்கு அடுத்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவருக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து விசிகா தலைவர்களை வந்து திமுக கண்ட்ரோல் வச்சு அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. தேவைப்பட்டால் கட்சியை பிளவுபடுத்தி அப்படியே திமுகவில் கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்றைக்கி இந்த நேரத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதுதான் பிரச்சனை. 5க்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க தயாராக இல்லை. இவர் 8ன்னு கேட்டது 7 வந்தால் கூட பரவாயில்லன்ற நிலைமைக்கு வந்துட்டார். ஆனால் அந்த 7மே கிடைக்காது போல இருக்குது. அதுலேயும் அவர் விசிகாவில் கேட்குறது வந்து ஒரு 3 இடத்துல பொது தொகுதி கேட்குறாரு. பொது தொகுதியில் 7ஓ 8ஓ என்ன கொடுக்குறீங்களோ அதில் 3 வந்து இப்போ பொது தொகுதி, மிச்சம் ரிசர்வ் தொகுதி. ஒரு பொது தொகுதி கூட கிடையாதுன்றாங்க. போன வாட்டி 2 கொடுத்தாங்க, அதுவும் கிடையாது. இல்லை, அப்படியே கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, அது உதயசூரியன் சின்னத்தில் வந்தால் அப்போ டெக்னிக்கலாக அந்த கணக்கில் வந்துடும். நீங்கள் அவர் எது கேட்குறாரு? பொது தொகுதியில் நின்னா அப்போ வந்து இது வந்து ஒரு
சாதி ரீதியான கட்சி இல்லை, பொதுவான ஒரு கட்சி என்ற ஒரு இமேஜ் பலப்படும். தேர்தல் ஆணையத்தில் அது ஒரு கணக்கெடுக்கப்படும். அவர் அதற்காக தன்னுடைய கட்சியுடைய நலனுக்காக அவர் கேட்குறார். நம்ம வந்து அந்த கட்சி நலனுக்காக கேட்கும்போது அந்த கட்சியை சார்ந்து இருக்கும் அந்த அதாவது பட்டியல சமூகத்தில் அவரை நம்பி இருக்கக்கூடிய, அவருடைய இயக்கத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த தோழர்களுடைய நலன், அந்த தொண்டர்களுடைய நலனுக்காக கேட்குறார். ஆனால் இவங்க என்ன, எங்கே பெறுவ நீ எந்திரிச்சு வெளியில் போவேன்னா, அதான் சொன்னேன், காலில் சங்கிலியை மாட்டி நாங்கள் வந்து சங்கிலியோட அந்த போனால் எங்கள் கையில் இருக்குல்ல, உன்னுடைய தளபதிகள்லாம் வந்து எங்கள் கண்ட்ரோலெல்லாம் இருக்காங்க. ஒன்றும் உதயசூரியனில் நிற்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க, உதயசூரியன்லேயே சேர்றதுக்கும் தயாராக இருக்காங்க. கட்சி பிளவுபட்டு சேர்ந்துருச்சுன்னு வைங்க, அப்போ என்ன ஆகிடும், இவங்களுடைய அவருடைய இமேஜு, அவருடைய என்ன சொல்கிறது, இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பு எல்லாமே சிதறுண்டு போகும். வாக்கு வங்கி இன்னும் சரிந்து விடும். அந்த வாக்கு வங்கி சரிந்து விட்டால் அதுக்கப்புறம் அவர் எப்படி கட்சி நடத்துவார்? அப்போ கட்சி நடத்தணும்னா இவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய அரசியலில் சூழ்நிலை கைதியாக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் என்பது தான் உண்மை. நம்ம இந்த நீங்கள் காணொளி வெளியிடுற நேரத்தில் அநேகமாக அவரை வந்து இந்த அழுத்தத்தை கொடுத்து அவரை வந்து கையெழுத்து போட்டு ஏதோ நாங்கள் பாஜக உள்ள வரக்கூடாது என்பதற்காக பண்ணுறோம், சுயமரியாதையை விட்டு கொடுக்கவில்லை, அதே சமயத்தில் தமிழக மக்களின் எதிர்கால நலனை இப்படி ஏதாவது ஒரு வசனம், வழக்கமான வசனம் ஒன்று இருக்குது. அந்த வசனத்தை பற்றி இப்போ கம்யூனிஸ்ட் கூட வலைதளத்தில் ஒரே காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சார், கியான்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, காரு, அவனே கம்யூனிஸ்டோட பரவாயில்ல, இல்லைன்னா அவன் புதுசாக ஒரு வண்டி ஒன்று என்னமோ கிளாசிக்கா என்னமோ போட்டிருக்கான், அதில் 7 சீட்டாக 7 பேர் உட்காரலாமா. ஆனால் கம்யூனிஸ்ட்டு கியாவோட மோசம் 5 சீட்டு தான். இதப்போ கம்யூனிஸ்ட்டோட கியாவே பரவாயில்ல 7 சீட்டு அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஒரு நக்கல் மீம்ஸ் ஓடிக்கிட்டு. அந்த மாதிரி நிலைமைக்கு விசிகாவையும் கொண்டு கம்யூனிஸ்டுகளை கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே. இப்போ இதுவரை வந்து 43 ஏதோ தொகுதிகள்லாம் கூட்டணிக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 7க்கு மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வந்து உதயசூரியன்லேயே நிற்கிற மாதிரி தான். வைகோவே 4ல் 3 வந்து உதயசூரியனில் நிற்க, அந்த மாதிரி ஒரு கொங்கு கட்சி, ஒரு சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வந்து உதயசூரியனில் நிற்கிற மாதிரி தான். மனிதநேய மக்கள் கட்சி இதெல்லாம். முஸ்லீம் லீக் மட்டும்தான் அவங்க தனி சின்னத்தில் நிற்கிறாங்க, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக். இப்படி வந்து விசிகாவையும் இந்த மாதிரி வந்து இந்த உதிரி கட்சிகளில் ஒன்றாக ஆக்குவதற்காக திமுக வந்து, அதாவது நான் சொல்கிறதையும் கேட்கணும், கேட்கலன்னா கட்சியை பிளவுபடுத்திடுவோம், அந்த வாக்கு வங்கியும் வேணும். இப்போ பாருங்கள், வேல்முருகன் வந்து வாழ்வுரிமை வேல்முருகன் வந்து தனியாக வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டார். நேற்று அறிவிப்பு வந்து 144 தொகுதியில் நீ போங்கிறாரு. 144 பேர் அந்த கட்சியில் எவ்வளவு வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் வட மாவட்டங்களில் குறிப்பிட்டு ஒரு அவருக்கு ஆதரவு, வன்னியர்கள் ஆதரவு இருக்கும். அதில் என்னென்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து 2 கேட்டார், இல்லை 1 தான் வந்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வேறு வெளியில் ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பண்ருட்டியில் ஒரு 500 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. எப்போ வாங்கினாரோ அரசியலுக்கு வந்து தான் வாங்கியிருக்கணும், திமுக தயவில் தான் வாங்கியிருக்கணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் வாங்கியிருக்கணும். அது வாங்கினதில் சித்த மருத்துவ ஒரு பல்கலைக்கழக நிறுவனம்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் 2 சீட்டுக்கு பதிலாக 1 சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஆட்சிக்கு. அவர் ஏற்கனவே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கார் போல இருக்கு. இப்போ இந்த 5 வருஷங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவங்க அதை கவனிக்கவே இல்லை. இப்போவாவது ஒரு வாக்குறுதி கொடுங்க, 1 சீட்டு கொடுப்பீங்க, நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தால் அந்த லைசன்ஸ் கொடுப்பீங்க. ஆட்சிக்கு வந்தால் அது கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னு கேட்டால், திமுக ஆட்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கணும், ஒரு இது உருவாக்கணும்னா ஒன்றுத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரேட் லிஸ்ட் வச்சுருக்காங்க. இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவுன்னு, இவ்வளவு கோடிகள். நம்ம சொல்கிறதெல்லாம் லட்சங்கள் இல்லை, கோடிகள் தான். இந்த போஸ்ட்டுக்கு இவ்வளவுன்னு வரும்போது, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து 2 முறை வந்து பரீட்சை வந்து கேன்சல் ஆயிருக்கு, நடத்த முடியல அரசால். இது எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய பின்விளைவுகள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து
குரூப் 1, 2, 3, 4 எல்லாம் இருக்குது. இதை உங்களால் நடத்த முடியலன்னா, அதுவும் அடிமட்டத்தில் நிச்சயமாக நடத்த முடியல அப்படிங்கும்போது என்ன ஆகும்? வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது இல்லை? அதில் ஆசிரியர்கள் எல்லாமே வருது, அரசு ஊழியர்கள்னு வரும்போது எல்லாம் அது தனித்தனியாக வருது. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறது எல்லா துறைகளும். மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறவன் இல்லை அரசு வேலையை எதிர்பார்த்து இருக்கிறவன் டிஎன்பிஎஸ்சியில் போய் அவன் அதிகாரியாவோ ஊழியராகவோ பணியாளராகவோ வரணும்னு இருக்கிறவன். நீங்கள் பரீட்சையே நடத்த முடியாமல் இப்படி 2 தடவை கேன்சல் பண்ணால் இது அதோடைய பின்விளைவுகள் கான்சிக்வன்சஸ் எவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் அந்த அரசு கவலைப்படல. ஏன்னா அவங்க எல்லாரையும் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்வு எழுதுகிறவனை அவங்க மக்களாக நினைக்கல, இங்கிலீஷில் கமாடிட்டின்னு சொல்லுவான், ஒரு பொருளாக நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் டிஎன்பிஎஸ்சியில் உனக்கு பாஸ் பண்ணணுமா, பாஸ் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வரணுமா, எவ்வளோ லட்சம். டிரைவர் கண்டக்டருக்கே அப்படின்றது தானே ஒரு 10 ரூபீஸ்காரர் அந்த பிரச்சனையில் தானே அந்த வழக்கு தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கேஎன்ஏர் வழக்குலேயும் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக உள்ளது தானே அந்த கேஎன்ஏர் மீதான வழக்கு. இடி ஹைகோர்ட் வரைக்கும் 3 தடவை எழுதி அவர் பேரில் எஃப்ஐஆர் இன்னும் போட்டு அது இன்னும் முழுசாக வரலையே. அது என்ன, அதனால் என்னன்னால் இதை மாதிரி ஒரு இதில் விசிக்கா ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன சின்ன கட்சிகள் கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, மற்ற கட்சிகளும். அப்போ யாரையோ பார்த்து நீங்கள் பாசிசவாதிகள் அப்படின்னு திமுக சொல்லுது, ஆச்சரியமாக இருக்குது, வேடிக்கையாக இருக்கு. எது பாசிசம்? இது அரசியல் பாசிசம் இல்லையா? இங்கிலீஷில் சொன்னால் பாசிசம்னு சொல்லலாம், BOSS, பாசிசம். புரியுது. இல்லை ஃபாசிசம், அது அந்த காலத்தில் இத்தாலியில் முசோலினி சொன்னாங்க, அதிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு, பாசிச கொள்கை. பாசிசம் பாசிசம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் வச்சுங்க, எப்படி வச்சுக்கிட்டோம். அதுதானே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சின்ன சின்ன கட்சிகள் என்று பார்க்காது. இப்போ வேல்முருகன் தனியாக நிற்கிறேன்றாரு. அப்படி நிற்கும்போது திமுகவுக்கு மக்கள் என்ன ஆனா, இப்போ வேல்முருகன் தனியாக நின்றதுனால என்ன ஆயிரப்போகுது, பெருசாக வேல்முருகன் எத்தனை சீட்டு ஜெயிச்சிட போகிறாருன்னு நினைக்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு அந்த வட மாவட்டங்களில் எங்கே வன்னியர்கள் அவருக்கு இது வரைக்கும் அந்த வன்னியர்கள் வாக்கு வேல்முருகனுக்காக போடுறவங்க எங்கே வந்தது? திமுக கூட்டணிக்கு இப்போ வேல்முருகன் தனியாக நிற்கிறாருன்னா திமுக கூட்டணிக்கு அது வராது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கும்போது அந்த வாக்குகள் திமுக கூட்டணிக்கு மைனஸ் ஆகும். போன தடவை கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வாக்குகளில் மட்டும் துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெற்றதே 360 வாக்குகளில் தானே வெற்றி பெற்றார். அந்த மாதிரி வரும்போது இந்த 1000, 500, 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும் வெற்றி பெற்ற தொகுதிகள் நிறைய இருக்குது. 5000 கீழே வெற்றி பெற்ற தொகுதிகள் 89 தொகுதியில் 1000, 2000 கிட்டத்தட்ட 50 தொகுதிகள். இந்த 1000-2000 வித்தியாசம் வந்துருச்சுன்னா அப்போ ஒரு 20 தொகுதியில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம். நான் சொல்கிறது வேல்முருகனால் மட்டும். சரி, இது திமுக கூட்டணி. வேல்முருகன் தனியாக போய் நிற்கும்போது அவருக்கு அதுக்கான செலவு பண்ணுறதுக்கோ இல்லை அந்த கட்டமைப்புலேயோ சில வட மாவட்டத்தில் ஓரளவுக்கு இருக்கலாமே தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் வட மாவட்டங்களே எவ்வளோ தூரம் எல்லா இடத்துலையும் எவ்வளோ செலவு பண்ண முடியும் அவரால். இப்படி வரும்பொழுது இதுவரை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள், ஒரு உதாரணமாக வன்னியர் சமூகம், இப்போ வேல்முருகனுக்கு பிரச்சனைங்கிறதுனால ஐயா ராமதாஸ் இது வரைக்கும் ஒன்றும் கூட்டணி முடிவு பண்ணல. இதுக்கப்புறம் எப்போ முடிவு பண்ணி என்ன நடக்கும்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பட்டியல் சமூகத்தில் விசிகாவுக்கு பிரச்சனை. இந்த வாக்குகளில் இவர்கள் மீது உள்ள அதிருப்தியாளர்கள், விசிக என்ன அவர் விசிக அவர் கடைசியில் அவர்கிட்ட போய் 5க்கும் 4க்கும் போய் நிற்கிறாரு, கொஞ்சம் கூட தன்மானமே இல்லாமல் அப்படின்னு ஒரு அதிருப்தி ஆறவன். வன்னியர்கள் அந்த மாதிரி, ஏன்னா தமிழ்நாட்டில் சாதி ரீதியான அரசியல் தவிர்க்கப்பட முடியாது, அப்படி தான் இருக்குது. இந்த வாக்குகள்லாம் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்குது. விஜய் கட்சிக்கு போகுமா என்றால் போகலாம். நம்ம போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, போகாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இப்போல்லாம் வர ஒரு கருத்து கணிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டர்லாம் பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் 15% வாங்குவார், 20% வாங்குவார், 25% வாங்குவாருன்னு பேசின காலமெல்லாம் போய் இப்போ மெதுவாக நம்ம முன்னால் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். 8லேருந்து 12% தான் வாங்குவாருன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லா அரசியல்களுடன் உட்பட பலன். இப்போ அவ்வளோதான் வரும்னு போக வட மாநிலங்களில் இப்போ டைம்ஸ் நவ் அந்த மாதிரி இவங்கெல்லாம் போடும்போது
விஜய் வந்து 5-6% நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசாந்த் கிஷோர் மாதிரி வந்து பின்னடைவு ஏற்பட்டு கட்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அவர் கட்சியை கலைக்கிற மாதிரி வந்துருச்சு. 3% கூட 30% வாங்குவேன்னு சொன்னார், 3% கூட வாங்கலை. அது மாதிரி 5-6% நின்று போக வாய்ப்பு இருக்குன்னு கருத்து கணிப்புகள், அந்த அந்த கருத்துக்கள் வந்து வெளியாகிட்டுருக்கு. அதில் தான் குழப்பமாக வந்து ஆதவர்ஜனா 234 நிற்பேன்றாரு. மறுநாளைக்கே வந்து இவர் வந்து தாவேக்கா தலைமையில் தான் ஆட்சி அமையும் 2026ங்கிறாரு. அவங்களுக்குள்ளேயே ஒரு பேசி வச்சுட்டு இல்லையா, புரிதல் இல்லையா, இல்லை அவங்க மக்களை குழப்புகிறார்களா, அவர்களே குழம்பி போயிருக்கிறார்களா, இதுதான் வந்து அங்கே உள்ள சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு யாரை பாதிக்கும் அப்படின்னால், என்னை பொறுத்தவரை ஆளும் திமுக கூட்டணியை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேல்முருகன் போனதுனாலையோ இல்லை விசிகாவில் வந்து ஒரு நீங்கள் கம்மி பண்ணதுனால அவங்க வந்து ஒரு விரக்தி ஏற்படும். ஏற்கனவே காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 28 பேர்னு சொன்னால், திமுகவில் வந்து இந்த காங்கிரஸில் பெரும்பாலானவர்களை, அதாவது தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்று சொன்ன அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாரையும் தோக்கடிக்கணும். சரி, தோக்கடிங்க, ஒரு 3-4 பேர் மட்டும் விட்டுறணும். யார் அந்த 3-4 பேர்? ஐயா ப. சிதம்பரம் அவருடைய பரிந்துரையில் வரக்கூடிய வேட்பாளர் யாரோ ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அப்புறம் செல்வ பெருந்தகை அவர் வகையறால் ஒரு 2 பேர், ஒரு 4-5 பேர் விட்டுட்டு பாக்கி பேர்லாம் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக இருந்தார் கடைசி வரை. அந்த கூட்டணி அமையும் வரை திமுகவுக்கு எதிரான நிலையில் இருந்தார். இவங்களுடைய ஆட்கள்லாம் நிற்பாங்க. அவங்களாம் எம்பி, அதனால் அவங்க நிற்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆட்கள்லாம் நிற்கும் பொழுது அவர்களை வந்து அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு திமுக உதவி இல்லாமல் அவர்கள் வெற்றி பெறுவது கடினம். ஏன்னா காங்கிரஸுக்கு தனியாக ஒரு பெரிய வாக்கு வங்கின்னு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் இல்லை. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி பேரில் தான் கூட்டணி இருக்குமே தவிர அந்த உறவு வந்து மோசமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி நினைத்து காங்கிரஸை வந்து தோற்கடிக்கணும், அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னு திமுக நினச்சா அது ஏறத்தாழ தற்கொலைக்கு சமமாகும். 28 சீட்டில் நீங்கள் 4-5 ஜெயிக்க விட்டுட்டு ஒரு 28 ஜெயிக்க விடுங்க, 20 தோக்குறாங்கன்னு வைங்க காங்கிரஸ். உங்களுடைய திமுக கூட்டணியில் தானே பெரிய அடிபடும். வேல்முருகன் போய் நின்று பிரித்து போய் அங்கங்கே ஒரு 4 தொகுதியிலையாவது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறாருன்னா அது திமுக கூட்டணியில் தானே வித்தியாசத்தை ஏற்படுத்தும். விசிகாவில் வந்து ஒரு விரக்தி ஏற்படுகிறது, அதனால் வந்து நாம் தமிழருக்கோ இல்லை வேறு எங்கேயோ ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது திமுக கூட்டணி தானே பாதிக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் மக்களுக்கு வந்து பாவம் டென்ஷனுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு மக்கள் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணுன்றதுனால பண்ருட்டியார் வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவுன்னாரு. அவங்க சின்னம்மா வந்து 234 தொகுதியிலையும் நாங்கள் வேட்புமனுக்கள் வரவேற்கிறோம். யாராக இருந்தாலும் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சியில் வந்து ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் நிற்கலாம். என்ன வாக்கு வங்கி பெறுகிறார்கள், நிலைத்து ஒரு கட்சியை வந்து சஸ்டெயின் பண்ணி நடத்த முடியுதா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வியை தவிர யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். இப்போ அவர் அதிமுகவில் இருந்து புகழேந்தி கூட ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி தினம் வந்து புதுசாக கட்சின்னு வந்துக்கிட்டே இருக்குது செய்தி. எல்லாருமே வந்து தேர்தலில் நின்னா கூட செலவு பண்ணி மக்களிடம் செல்வாக்கு பெற்று ஒரு வாக்கு வங்கி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் கேள்விக்குறி. அது மாதிரி வரும்பொழுது இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஒரு கட்டத்தில் பேசப்பட்டது வந்து இப்பொழுது வந்து தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. விஜயும் வந்து தனியாக வருவோம் இல்லை அணியாக வருவோம்னு அன்றைக்கி எப்படி சொன்ன மாதிரி இன்றைக்கும் வந்து ஆதவர்ஜனா 234 இவர் வந்து திமுக அதாவது தாவேகா தலைமையில் தான் ஆட்சி அமையும்னு இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த 118 வாங்கிடுவோன்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை போல தெரியுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து யாருக்கு வந்து லாபம், நம்ம லாபம் தான் சொல்கிறோம், ஆட்சிக்கு வந்துடுவார்னு சொல்லலை. லாபம்னா நாம் தமிழர் கட்சி போன்றவர்களுக்கு லாபம். எந்த அடிப்படையில்? 4 முனையில் வரும்பொழுது இவர் கூட்டணியே இல்லை, இந்த குழப்பமே இல்லை. ஓட்டு போடணும்னு நாம் தமிழருக்கு முடிவு பண்ணால் போட போகிறான், இல்லை வேறு யாருக்கான முடிவு பண்ண போகிறான். அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு தெளிவு இருக்குது. இப்போ விஜய் கட்சிக்கு வரும்போது
இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த இளைஞர்கள் மட்டும் அந்த 60 வயதுக்கு மேலே உள்ளவங்க யாருமே விஜய் கட்சிக்கு, அந்த 55 அந்த மாதிரி உள்ளவங்க வந்து, அதாவது அந்த முதிர்ச்சி பெற்றவர்கள் வயதிலும் மற்ற வகையிலும் அரசியல் இத்தனை தேர்தல்களை பார்த்தவங்க விஜயோட கட்சியை நம்பி புதுசாக வர்றது எடுத்தவொன்னும் போட மாட்டாங்க. அதுவும் அந்த கட்சியில் கட்டமைப்பு பல விஷயங்கள். இப்போ இதில் கூட சிபிஐ இதில் கூட அந்த கேள்வியில் போய் அந்த சிபிஐ என்கொயரிக்கு போகும்போது அவங்க கேட்டிருக்காங்க, அது என்ன பிளாக் மேஜிக், அந்த ஒரு பெரிய அந்த ரிக்கலாக வச்சு எடுக்கிறாங்களே கேமரா, அதெல்லாம் வச்சு எடுத்திருக்கீங்களே, எதுக்காக எடுத்தீங்க? அது பட ஷூட்டிங்காக தானே எடுப்பாங்க. ஒரு அரசியல் கூட்டத்துக்கு இது வரைக்கும் பெரிய பெரிய தேசிய கட்சிகள்லாம் கூட எடுத்தது இல்லையே, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களே. அப்போ வந்து இது என்ன பரப்புரைன்னு நினச்சி பண்ணிங்களா, இல்லை அதையே வந்து ஜனநாயகன் படத்தில் இணைக்கணுங்கிறதுக்காக பண்ணிங்களாங்கன்னு இந்த மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியிடமும் வந்து அவரை கூப்பிட்டு கேட்டபோது எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் போய் பார்த்தேன்னு வெளியே பேசினார். ஆனால் அங்கே போன போது ட்ரோன் காட்சிகள் சிலவற்றை அவருக்கு காண்பித்திருக்கிறதாக சில தகவல்கள் வெளியாகின்றன. அதில் வந்து ஏறக்குறைய 41 காட்சிகள் வந்து ட்ரோனில் இருந்து இவருடைய ஆதரவாளர்கள் குறிப்பிட்ட அங்கங்கு இருந்ததாக. இவங்கெல்லாம் உங்களால் தானே, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோ வேறு ஒரு இடத்துல செந்தில் பாலாஜியோட கூட்டத்தில் வந்து முன்னால் நிர்வாகிகளாக உட்காந்துருக்கான், நின்று இருக்கான், மேடையில் இருக்கான்னா அந்த இடத்துல காமிக்கிறாங்கன்னா அதை கனெக்ட் பண்ண முடியும் சிபிஐ லெவலில். அப்போ ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி வந்து திக்கு திணறி கொண்டிருக்கிறார் பதில் சொல்ல அந்த கரூர் விஷயத்தில். இன்னொரு பக்கம் விஜய்க்கும் அந்த விஜய் கட்சியினருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இதை ஏன் சினிமா ஷூட்டிங் மாதிரி இப்போ இந்த என்ன பிளாக் மேஜிக்கெல்லாம் வச்சு எடுத்தீங்களே, அப்போ உங்களுடைய எண்ணம் மோட்டிவ் என்ன? அப்போ இந்த மக்களை வந்து இரண்டு தரப்பும், திமுகவும் சரி, மினி திமுக என்று ஒரு அழைக்கப்படும் வந்து தாவேகாவும் சரி, இவங்க 2 பேருமே மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்த போய் தான் அந்த கரூர் துயர சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் தாண்டி ஓட்டு போகிறதுனா எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போனோன்னா ஒன்று நீங்கள் கேட்டீங்க என்ன லாபம்னு, எப்படி வரும் லாபம்? இப்போ இந்த 2 கட்சியும் தவிர்த்து ஓட்டு போடணும்னு நினச்சா ஒன்று அதிமுக கூட்டணிக்கு போடணும். ஏதோ காரணத்தினால அங்கே போடுறதுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் எத்தனையோ இருக்கலாம். அது இப்போ பாஜக இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லலாம், பெரும்பான்மையானவர்கள். அந்த மாதிரி சில சிறுபான்மையில் வந்து அவ்வளோ தூரம் பாஜக இருப்பதாக, பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்பது என்னுடைய கருத்து இல்லை. ஆனால் அப்படி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாலிட்டிக்ஸ் என்பதே பர்செப்ஷன் சொல்லுவாங்க. இந்த தோற்றம் தான் வந்து இமேஜ் தான் வந்து அரசியலே முடிவு பண்ணுது. இன்றைக்கி விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி அவரை வந்து தலைவர்னு அவங்க தொண்டர்லாம் கொண்டாடுறாங்க. அந்த இமேஜ் தானே ஒரு தலைவர். அவர் வந்தார்னா 50 பேர் அடிப்பார். இருட்டில் தனியாக போகும்போது எவ்வளோ பேர் அடிப்பார்? அவர் விமான நிலையத்தில் வந்து கும்பலில் வரும்போது கமாண்டோவில் தூக்கி கொண்டு வந்து காருக்குள்ளே உள்ளே தூக்கி போடுறாங்க, சட்டையை பிடிச்சி காலரை பிடிச்சி உள்ளே போடுற மாதிரி வந்தது இல்லை, வீடியோ பார்த்தோம்ல. அவர் என்ன போகிற அப்படி இப்படி இந்த சினிமாவில் வர மாதிரி கையெல்லாம் வச்சு சண்டை போட்டு வந்தார் அவர். அது வேறு. சினிமான்றது தமிழ்நாட்டுடைய சாபம். அந்த மாதிரி இந்த சினிமாவை மட்டும் சினிமா ஹீரோக்களை நம்பி அவர்களை நிஜ வாழ்க்கையிலும் ரியல் ஹீரோக்களாக நினைத்து கொண்டு இவர்களாகவே கற்பனை செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்வது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய சாபம் நினைக்கிறேன். அந்த சாபத்திலிருந்து இந்த தடவை மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு வந்து ஏன் கிடைச்சிருக்குன்னா அப்போ சொன்னது தான். இந்த மாதிரி உள்ள அங்கங்கே உள்ள கூட்டணி குழப்பங்கள், இந்த குழப்பங்கள் வந்து இதில் எந்த குழப்பமுமே இல்லாமல் தெளிவாக ஒரு வாக்கு வங்கி இவ்வளோதான் அப்படின்னா கூட இப்போ வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அதான் இப்போ வர்ற சில கருத்து கணிப்பு அதை சொல்லி முடிச்சிடும். விஜய் வந்து எதிர்பார்த்த மாதிரி 15%, 20 அதெல்லாம் இல்லவே இல்லை, 5-6% அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது அதுதான் நடக்கும்னு நான் சொல்லலை. என்னுடைய கணக்கில் 8-12 சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது அதிகபட்சமாக போனால் 15 வரும்னு பல இதில் பேசிடும். நான் இன்னும் அதே கருத்தில் தான் இருக்கேன். அது ஒரு கால் 15க்கு போகாமல் 12லேயே நிற்கலாம். இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் அப்படி குறைஞ்சதுன்னா அந்த 5% எங்கே போகும்? திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்கின்றன, அவர்கள் மீது அதிருப்தி இருக்குது. திமுக மீது பெருத்த அதிருப்தி இருக்கிறது, அதிமுக மீது கொஞ்சம் அதிருப்தி இருக்கலாம். இங்கே நடந்ததில் அங்கே வந்து ஓரளவுக்கு அதே மாதிரி நிகழ்ச்சிகள் அங்கேயும் நடந்திருக்கு. அவர்களும் வந்து பல இதே மாதிரி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கு. அந்த கணக்கில் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே போகாமல் அது சீமானுக்கு வரும் பட்சத்தில்
போன தடவை 8.22ன்றது அந்த 5% குறைந்தபட்சம் வந்து சீமானுக்கு கூடும். வாக்கு வங்கி 8 + 5 ஒரு 13. இந்த 12லேருந்து 15 ரேஞ்சுக்கு சீமான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் வந்து கடைசி நிமிஷத்தில் இந்த கூட்டணி, இந்த சாதி பிரிவுகள், இதில் வரக்கூடிய இந்த குழப்பங்கள் இதெல்லாம் வந்து களத்தை எப்படி மாற்றும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு கட்சி தரப்புலையும். அப்படி வரும்பொழுது எப்படி நடக்கும் என்னன்றது சொல்ல முடியாது. இப்போ வரை தெளிவாக ஒரே கருத்தியலில் இருப்பதால் மக்களுக்கு வந்து இந்த குழப்பங்கள் அதிகமாக தெளிவாக இருப்பவர் மீதான ஈர்ப்பு, அவருடைய கருத்தியல் மீதான ஈர்ப்பு அதிகமாகலாம் என்பது என்னுடைய கணிப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு தெளிவாக நன்றி, வணக்கம்.